அனைவருக்கும் ஐயப்பனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தீராத பிரச்சனை தீர வாராகி வழிபாடு. தன்னை விரும்பி வேண்டி வரும் பக்தர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய சப்த கன்னிகளில் ஒருவராக திகழக்கூடியவர் தான் வாராகி தாயார். இந்த வாராகி தாயாரை நினைத்து நாம் எந்த வேண்டுதலை வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறிவிடும் என்று கூறப்படுகிறது. அப்படி நிறைவேற வேண்டுமென்று நினைப்பவர்கள் தங்களின் முழு மனதோடு வாராகி தாயாரை நினைத்து எந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் என்று தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாராகி தாயாருக்கு மிகவும் உகந்த தினமாக பஞ்சமி தினம் திகழ்கிறது. இந்த வளர்ப்பிறை பஞ்சமி அல்லது தேய்பிறை பஞ்சமி என்று எந்த பஞ்சமியாகவும் இருக்கலாம். இந்த வழிபாட்டை பஞ்சமி நாளன்று தொடங்குவது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். பஞ்சமி நாள் இல்லாத பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பித்த நாளிலிருந்து வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அசைவம் சமைப்பதையோ சாப்பிடுவதையோ தவிர்ப்பது நல்லது. இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். இதற்காக நமக்கு ஒரு புதிதாக வாங்கிய அகல் விளக்கு ஒன்று தேவைப்படும். முதலில் ஒரு சுத்தமான வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வெற்றிலையில் வாராகி அம்மனை நினைத்து மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த வெற்றிலைக்கு பக்கத்தில் ஒரு சிறிய தாம்பாளத்தை வைத்து அந்த தாம்பாளத்தின் மேல் ஒரு அகல் விளக்கை வைக்க வேண்டும். அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி 2 பஞ்சு திரிகளை ஒன்றாக இணைத்து போட வேண்டும். பிறகு அந்த நல்லெண்ணெயில் அரை ஸ்பூன் அளவிற்கு தேன், 3 கிராம்பு, 3 சிட்டிகை மஞ்சள்தூள் இவற்றை போட்ட பிறகு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி நாம் தீபம் ஏற்றும் பொழுது வாராகி தாயாருக்கு மாதுளம் பழத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். இந்த தீபத்தை மாலை 5:45 முதல் 6:15க்குள் ஏற்ற வேண்டும். முதல் நாள் எந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுகிறோமோ அதே போலதான் தொடர்ந்து 12 நாட்களும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் மஞ்சளில் பிடித்து வைத்த பிள்ளையாரை எடுத்து வைத்துவிட்டு புதிதாக பிள்ளையாரை பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். பழைய பிள்ளையாரை குளிக்கும் பொழுது உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கால்படாத இடத்தில் தண்ணீரில் கரைத்து ஊற்றிவிட வேண்டும். இந்த முறையில் வாராகி தாயாரை நினைத்து தீபமேற்றி வழிபட்டு வருபவர்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ந்துவிடும்.